சேவலும் எலிக்குஞ்சும். எலிக்குஞ்சு ஒன்று தன் தாயுடன் வாழ்ந்து வந்தது. அது தனியே வெளியே செல்ல விரும்பியது. ஆனால் தாயெலி, நீ தனியாகச் சென்றால் உனக்கு பூனையால் ஆபத்து வரும் என்று கூறி தடுத்தது. ஒரு நாள் எலிக்குஞ்சு தாய்க்கு தெரியாமல் தனியே வெளியே சென்றது. அழகான விலங்கு ஒன்றை கண்டது. அதனோடு நட்பு கொள்ள விரும்பியது. இதை அங்கிருந்த சேவல் ஒன்று கண்டது. எலிக்குஞ்சை காப்பாற்ற நினைத்தது. நீ அதனுடன் சேராதே என்று கூறியது. ஆனால் எலிக்குஞ்சு சேவலின் சொல்லை கேட்கவில்லை. பூனையின் அருகே சென்றது. பூனையும் எலிக்குஞ்சை பிடித்து தின்ன ஆசைப்பட்டு அதனுடன் அன்பாக பேசியது. அதை தடுக்க நினைத்த சேவல் தன் சிறகுகளை அடித்து கொக்கரக்கோ என்று சத்தமிட்டது. அச்சத்தத்தை கேட்டு எலிக்குஞ்சு பயந்து தாயிடம் ஓடிச் சென்றது. நடந்தவற்றை தாயிடம் கூறியது. அதை கேட்ட தாயெலி, உனக்கு வெளியுலகம் இன்னும் தெரியாது. நீ நட்பு கொள்ள நினைத்த விலங்குதான் பூனை. பூனையால் எமக்கு எப்போதும் ஆபத்து உண்டு. கொக்கரக்கோ என்று கத்தி உன்னை பயப்பட வைத்த சேவல் அதனிடமிருந்து உன்னை காப்பாற்றியுள்ளது. ஒருவரை பற்றி அறியாமல் நீ யாருடனும் நட்பு கொள்ளக்கூடாது என தாயெலி அறிவுரை கூறியது.